வணக்கம் தோழர்களே. ஆல்ரெடி ஆஃபீஸ்ல வந்து நெறைய வேலை இருந்துச்சு. அந்த வேலை, டென்ஷனு அப்படின்றதெல்லாம் வந்து உட்காந்து சோசியல் மீடியா பக்கம் வந்தா, அங்க நம்ம அண்ணனோட ஃபீடு. அண்ணனோட போஸ்ட் என் ஃபீட்ல வருது. என்ன யார் இந்த அண்ணன்னா, நம்ம ஏஜே பைரவண்ணன் தான். ஆல்ரெடி இந்த காண்டுல செம காண்டாயிட்டேன். இப்ப என்னன்னா, எனக்கு மேட்டர் என்னன்னா, அண்ணனுக்கு வந்து அறிவு இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல. வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்ல. அதனால சொல்லிக் குடுத்தாலும் அண்ணனுக்கு புரிய போறதில்ல. சோ பொறுமையா பேச போறதில்ல. அசிங்கமா எவ்வளவு தூரம் கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஊத்த போறேன். நோ பேட் வேர்ட்ஸ். ஐ எம் ரேஷனலிஸ்ட். நான் ஒரு முற்போக்குவாதி அப்படின்றதால கெட்ட வார்த்தைகளை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றேன். நல்ல ஒண்ணு வந்துச்சுனாலும் நான் பீப் போட்டுறேன். ஓகேவா? பட் ஓகே. இங்க வரேன். முதல்ல அது என்ன வீடியோ அப்படின்றத பார்த்துட்டு இதான் வீடியோ. ஓகே. இதுல இவரோட வீடியோஸை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி இவரை பத்தி வீடியோ பேசணும் அப்படின்றதுக்காக. அப்ப எனக்கு டைம் கிடைக்கல. அப்புறம் மொத்த சோசியல் மீடியாவும் மொத்த முற்போக்குவாதிகளும் போட்டு அண்ணனை போட்டு அடின்னு அடிச்சாங்கல்ல. அப்பயும் அண்ணனை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அப்பயும் எனக்கு டைம் கிடைக்கல. ஆனா அண்ணனுக்கு இப்படி கண்டென்ட்டை யோசிக்கிற இவ்வளவு குப்பை கண்டென்ட்டை யோசிக்கிற அளவுக்கு மூளை ஃப்ரீயாவும், இந்த குப்பை கண்டென்ட்டுக்கு மோனோ ஆக்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் ஆடியோ எல்லாம் ஆட் பண்ற அளவுக்கு எஃபோர்ட் போடுற அளவுக்கு டைம் இருக்குதுன்னா அண்ணன் எந்த அளவுக்கு வெட்டியா இருக்கிறீங்க? இல்ல இதுக்குன்னு ஏதாச்சும் டீம் வச்சிருக்கீங்களா? எனக்கு புரியல. எனக்கு சத்தியமா புரியல. அவ்வளவு ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கா? அவ்வளவு வெட்டியா இருக்கிறீங்களா? அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. இல்ல சரி, அது வந்து அவரோட பர்சனல் விஷயம். அதை வந்து நான் கேள்வி கேட்க கூடாது. சரி, அதை விடுங்க. இது இதுல வந்து எவ்வளவு மிசோஜனிஸ்டிக்கான ஒரு வீடியோவை போட்டு தன்னைத்தானே மிசோஜனிஸ்டிக் இல்ல அப்படின்ட்டு செல்ஃப் ஜஸ்டிபிகேஷன் வேற. டேய் முட்டா பயலே, உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? சாரி, அதான் இல்லல்ல, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த ஆளுக்கு அறிவுன்றது கிடையாது. சுயமா யோசிக்க தெரியாது. மிச்சம் நீங்க சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க தெரியாது. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு பிறவிதான் இந்த ஆள். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடியாச்சு நான் இந்த சைடு ஆண்களுக்கு ஒரு வீடியோ போட்டு பெண்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் ஒரு நடுவுல இன்னைக்கு உத்தம அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவேன்ல, அட்லீஸ்ட் அந்த மாதிரி உத்தம தானே, ரெண்டு சைடு ஒரே மாதிரி கம்பேரிசன் போட வேண்டியதானே? என்ன மயிருக்குடாது? எனக்கு புரியல. இங்க வந்து என்ன கிரைட்டீரியா போட்டிருக்க? ஸ்மார்ட், அதாவது ஒரு ஆவரேஜ் லுக்கிங், ஆவரேஜ் சேலரி, ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்க ஒரு ஆளு. அந்த பையன், இன்னொரு பையன் எப்படி 1,50,000 சம்பளம் வாங்கிக்கிட்டு ஒரு குட் லுக்கிங் பர்சன், சமைக்க தெரிஞ்ச ஆளு. அப்படியே பெண்கள் சைடு வந்து என்ன, ஒரு நல்ல சேலரி வாங்குற ஒரு பொண்ணு, மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர்ஸ். அப்புறம் ஒரு ரொம்ப கம்மியா 20K சேலரி. உன்னோட பெண்களை நீ ரேங்க் பண்ற இடமே இது வர 20K சேலரி வாங்கிக்கிட்டு அண்டு சமைக்க தெரிஞ்ச அடக்க ஒடுக்கமான ஒரு பொண்ணு. நீ என்ன சொல்லியிருக்க? அப்ப இங்க எங்க மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்க ஆம்பளை எங்க? அப்படி ஒரு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்கிற ஒரு ஆம்பளைனா ஒரு பொண்ணு சூஸ் பண்ணிட்டு போயிருவாங்களா? எனக்கு புரியல. இதுல வந்து எனக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம்ல. என்ன வந்து எப்படி நீங்க கேள்வி கேட்பீங்க, எப்படி வந்து நொட்டுவீங்க, எப்படி வந்து கேள்வி வைப்பீங்க, எப்படி வந்து நொட்டுவீங்கன்னு கேள்வி மயிர் வேற. அப்படியே கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டான் மயிராண்டி. என்ன அறிவு இருக்கு உனக்கு? இந்த சைடும் அப்படி போடு. இங்க இருக்க பெரும்பாலான ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, ஒரு மோனோகாமி லைஃப்பை தான் வாழ விரும்புறாங்க. அப்படிதான் நம்ம கல்ச்சர் இருந்திருக்கு, அப்படிதான் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. அதை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சொசைட்டில. இதுல வந்துட்டு நீ மட்டும் என்ன புதுசா என்ன பபுள்ல வாழ்ற? இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் நீ வாழ்க்கையில எங்க பாத்துட்ட? எனக்கு புரியல. நான் கேட்கவா? ஹிஸ்டாரிக்கலா ஒரு விஷயமே பார்ப்போமே. நீங்க வந்து மித்தாலஜி, நீ உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ராமரோட அப்பனுக்கு 60,000 பொண்டாட்டி இருக்குன்னு தானே கதை இருக்கு. நம்மளோட ஹிஸ்டரிய வந்து பேக்ரவுண்ட்ல எங்க இருந்து பார்த்தாலும் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு நல்ல கேஸ்ட் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு ஆளு, ஒரு எக்கனாமிக் ப்ரிவிலேஜ் இருக்கிற ஒரு ஆள், ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தேன்னா 4 பொண்டாட்டி கட்டியிருப்பான், 4 பொண்டாட்டி கட்டியிருப்பான், 3 வப்பாட்டி வச்சிருந்திருப்பான். இப்படிதான் வாழ்க்கைய வாழ்ந்திருப்பான். இப்படிதான் நம்ம சொசைட்டி இருந்துச்சு. இதுதான் நம்ம கலாச்சாரமும் வந்துச்சு. அந்த ஆண்களை எவனும் ஸ்லட்சியம் எல்லாம் பண்ணல. ஆம்பளை இப்படிதான் இருப்பான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இப்படி இருந்தத இங்க பல சோசியல் ரிஃபார்மேஷன் நடந்து இதெல்லாம் மாத்தி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் இப்படிதான் இருக்கணும். நீங்க வந்து பெண்களை வந்து ஜெண்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதை எதிர்த்து பேசி இங்க ரீஃபார்மேஷன் நடந்து அது வந்து இப்ப மாறி இருக்கு.
ஒருவனுக்கு ஒருத்தின்றது இந்த ஜென்ரேஷன்ல வந்தது. ஐ டோன்ட் சூஸ் என்னது ஐ எம் நாட் பிலாங்கிங் டு தி ஜென்ரேஷன்னா மயிர் இந்த ஜென்ரேஷன்ல தான் அது வந்திருக்கு. ஒருத்தரை காதலிச்சு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒருத்தரோட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படின்ற சென்ஸே ஆம்பளைங்களுக்கு இந்த ஜென்ரேஷன்ல தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்லாம் காஜு பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தவனுங்க. பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி தங்கச்சி பின்னாடி அக்கா பின்னாடி சுத்திட்டு இருந்த காஜு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத காஜ பிடிச்ச ஆளுங்க இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன்ல இருக்கவன்லாம். சரியா? இப்ப இருக்க ஜென்ரேஷன் தான் திரும்பி அவன் வாழ்க்கைய வந்து ஒழுங்கா வாழ ஆரம்பிச்சிருக்கான். வந்து பேசிக்கிட்டு இருக்கான் மயிறு. நீங்க வந்து கோல்டு டிக்கர்ஸா பெண்களை நீ வந்து போர்ட்ரே பண்ற இல்ல, எவனா ஒருத்தர் நல்லா சம்பாதிச்சானா அவன் பின்னாடி போயிடுவாங்கன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிருக்கல. ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு சுத்தமா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் வரதட்சணை கொடுமை இப்ப நம்ம ஊர்ல நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி கேரளாலையும் சரி வரதட்சணை கொடுமையால பெண்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எத்தனை நியூஸ் வருது. அப்ப இங்க யார் கோல்டு டிகர்ஸ்? யாரா கோல்டு டிகர்ஸ்? அதுக்கு எதிரான சோசியல் இன்ஃபர்மேஷன் நடந்தா அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு அங்கங்க மாறிக்கிட்டு வருது. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க வீட்டுல இருக்க மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டு போறவங்க தானே ஆம்பளைங்க. அப்படிதான் ஆம்பளைங்க இருந்திருக்காங்க இத்தனை காலகட்டமா. அதெல்லாம் பத்தி பேசுறதே கிடையாது. வந்துட்டு இப்ப வந்து அதிகமா நீ காட்டியிருக்க ஒரு விஷயமே மேரேஜ்ன்ற ஒரு லைக் ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்து சூஸ் பண்ணுங்க ஒரு பையனுக்கோ பையனுக்கோ அப்படின்னு கொடுத்தா அது டிப்பிக்கலி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் சிச்சுவேஷன் தான் அது. அரேஞ்ச் மேரேஜ்ன்றதே ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட். அதுதான் நம்ம கல்ச்சரு. கேவலமான ஒரு மட்டமான ஒரு அறக்கோட்டித்தனமான கல்ச்சர் அது. அந்த கேவலமான ஒரு கல்ச்சர்ல வந்து ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்ல வேற என்ன பண்ணுவானுங்க? நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவானுங்க. இன்னொரு சைடு என்னது, பெண்களை சூஸ் பண்றது எப்பயுமே எப்படின்னா பிசினஸ் அக்ரிமெண்ட் மட்டும் இல்ல, வீட்டுக்கு நல்ல ஒரு செர்வெண்ட்டை சூஸ் பண்ற ஒரு வேலை. அதுதான் பெண்களை சூஸ் பண்றதாகவும் ஆப்ஷன் இருக்கும். பெண்களை சூஸ் பண்ணும்போது கிரைட்டீரியாலாம் அந்த பொண்ணுங்க வேலைக்கு போறாங்களா சம்பாதிக்கிறாங்க எல்லாம் கிடையாது. நல்லா சமைப்பாங்களா, வீடு கூட்டுவாங்களா, குழந்தை குட்டிகளை பார்த்துக்க தெரியுமா அப்படின்றது தான் கிரைட்டீரியாவா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் கான்செப்ட்ல. அப்படின்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி நல்ல வேலைக்காரங்க யாரோ அதை சூஸ் பண்ணணும். இதுதான் டிபிக்கல் அரேஞ்ச் மேரேஜ். கேவலமான ஒரு மட்டமான கல்ச்சரு. அந்த கல்ச்சரை குளோரிஃபை பண்ற தற்குறி நாய் தான் நீயும். எடிட் பண்ணும்போது சில விஷயங்கள் மிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை பேசிட்டு கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு தான் எடிட் பண்ணும்போது நடுவில் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்டோரி போட்டு அதுல ஒரு என்னோட பர்சனல் சாய்ஸ் தான், இது யாருக்கு சாய்ஸ் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் மேட்ரு அப்படின்ற மாதிரி இதே கொஸ்டினை தான் கேட்டேன் நான் முட்டாள்தனமா. அதுல என்ன மேட்ருனா, ஒரு பொண்ணு ஐ எம் நாட் அ ஃபெமினிஸ்ட் பட் அஃப்கோர்ஸ் ஐ நோ குக்கிங் அப்படின்னு போடுறதும், இன்னொரு பொண்ணு வந்து ஐ எம் அ ஃபெமினிஸ்ட் சீமி குக்கிங் சொல்லிட்டு அவங்க கார் ரேசரா இருக்கிறதையும் போட்டு ஐ ப்ரிஃபர் த ஃபர்ஸ்ட் விமன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இந்த தற்குறி. நான் சொல்றேன், பேசிக்கா அவங்க ரெண்டாவது சொன்ன பொண்ணு வந்து எனக்கு வந்து கார் ரேசர், நான் செல்ஃப் டிட்டர்மைன்டு, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் இண்டிபெண்டா இருக்கிறேன், எனக்கு தனி அடையாளத்தை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்றதான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க எனக்கு சமைக்க தெரியாது, இல்லை என்னோட பர்சனல் லைஃப் என்ன, என்னோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் என்ன, அதை பத்தி அவங்க பேசவே கிடையாது. ஆனா நீ என்ன சொல்லிட்ட, ஃபர்ஸ்ட் விமனை சூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உனக்கு ரிஜெக்ட் பண்ணிடுண்டா முட்டா பையில, நீ ஒரு மிசோஜினிஸ்ட். ஏன்னா நீ பேசிக்கலா தேடுறது உனக்கு சமைச்சு கொடுத்து உன்னோட செக்ஷுவல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற, நீ சொல்ற பேச்சை கேட்கற அடிமையை தேடிக்கிட்டு இருக்க. அதாவது சம்பளமே இல்லாத வேலைக்காரங்களை தேடிக்கிட்டு இருக்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த வீடியோல இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுன்னா, அட்லீஸ்ட் 20,000 சம்பாதிச்சு உன்னோட ஃபினான்ஷியல் நீடையும் அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு நீ ஒரு மிசோஜினிஸ்ட். சரியா? அவங்களுக்கு செல்ஃபா ஒரு அடையாளம் இருக்கக்கூடாது, அவங்க செல்ஃபா அவங்களுக்கான ஸ்டாண்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் டிட்டர்மைண்டா ஃபெமினிஸ்டா இருக்கவங்க வந்து ஒரு மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னரோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டீரியோ டைப்பையும் எடுத்து வச்சிருக்க. முட்டாள்தனமான ஒரு ஸ்டீரியோ டைப். நான் இங்கேயும் சொல்றேன், நீ வந்து ரெண்டு சைடும் ஒரு காமனான ஒரு பாயிண்ட்ல போட்டு ஒரு பொண்ணு நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா அவங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நீ மறுபடியும் சமைக்க தெரிஞ்ச பொண்ணை சூஸ் பண்ணியிருந்தாலும் அது மிசோஜினிஸ்டிக் திங் தான். ஏன் அதுல ஒரு மிசோஜினிஸ்ட் நான் சொல்றேன்னா, சமைக்கணும்னு தெரியுது சமைக்க தெரியாதுன்றதும் ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். அந்த பர்சனல் சாய்ஸ் இருக்கக்கூடாது பெண்களுக்கு அப்படின்னு தாண்டா நீ மறுபடியும் சொல்லிட்டு இருக்க முட்டா பையில. ஏன்னா இங்க ஆண்களுக்கு அது ஒரு சாய்ஸா இருக்கு. ஆண்களுக்கு ஏன் இது ஒரு சாய்ஸா இருக்குன்னா, ஆண்களுக்கு சமைக்கிறதுக்கு தயாரா இல்லை, அவனுங்க வந்து சோம்பேறிங்க, அவங்க வந்து பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து சமைக்கணும்ன்றது ஒரு பேசிக் ஹியூமன் நீட். அவங்கள பாத்துக்கிறதுக்காகவும் இண்டிபெண்டா இருக்கிறதுக்காகவும் சமைச்சுதான் ஆகணும், வீட்டு வேலைகளை கத்துக்கிட்டு தான் ஆகணும், வீட்டு வேலையை பார்த்து தான் ஆகணும். அப்படின்னா தான் ஒரு இடத்துல தனியா போய் அவன் வாழ்றதுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் யாரையாச்சும் நம்பி இருக்கணும், இல்லை யாரையாச்சும் வீட்டு வேலையா வச்சிருக்கணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த வாய்ப்பு இல்லைன்னா அவன் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். இதுதான் சூழல். அப்ப பேசிக்கான குவாலிஃபிகேஷன் சமைக்கிறது.
சர்வைவலுக்கான விஷயம். ஆனா இங்க ஆண்களை செய்ய தயாரா இல்லாதனால அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக ஒரு பெண்ணின் மீது இந்த சமையல்ன்றது கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பத்தி உனக்கு பேச தேவைக்கு இல்லை. ஆக்சுவலா பெண்கள் ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆனவங்க. விமன் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விமன் ஃப்ரீடம் பத்தி தான் பேசணும். ஏன்னா இந்த ஆண்களுக்கு சமைக்க தெரியாதனால பெண்கள் மீது இது கட்டாயமாக பூத்தப்பட்டு அவங்களை கிச்சனுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டு அவங்களுக்கான சுயமரியாதையை இழுக்காக்கிட்டு அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனால பெண்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அவங்க ஃப்ரீடமா அவங்களுக்கான வேலைகளை அவங்களுக்கு தேவையான முடிவுகளை எடுக்க முடியாத சூழல் உருவாயிருக்கு. இதுதான் அடிப்படையான விஷயம். இதை பத்தி பேச வக்கு இல்லாத தற்குறி முண்டோம். நீ என்ன வீடியோ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற? இது எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்லை. அட்லீஸ்ட் புரியறவங்களுக்கு. எனக்கு இவன் மேல இந்த வீடியோல மட்டும் காண்டு இல்லை. இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி சென்ற ஒரு வீடியோவை நான் எடுத்துட்டு வந்து போடுறேன். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றின ஒரு வீடியோ தான். எந்த ஜெண்டர் கஷ்டமா இருக்குன்றது நான் அதை காட்டுறேன். சோ இந்த வீடியோவும் பாத்துட்டீங்களா? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு போர்ட்ரேல் வந்து இதுல வச்சிருக்கான்றது. நீங்க கிளைமேக்ஸ்ல வேற ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் இருக்கும், அதையும் நான் சொல்றேன். லைக் ஆனா இருக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு எந்த இடத்த போய் காட்டுறான்? இருக்கிறதே எக்ஸ்ட்ரீமான கஷ்டமான ஒரு வேலை மேன்ஹோல். எஸ், நான் இல்லைன்னு சொல்றேன். மேன்ஹோல்ல போயிட்டு இறங்கி சீவேஜ் கிளீனிங் வந்து சாதாரண வேலை இல்லை, அது கஷ்டமான வேலை தான். பட் அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு பேசுறா முட்டா பயலே. ஒரு ஒரு சோசியல் ப்ரிவிலேஜ் இருக்க கேஸ்ட்ல இருந்து கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் வரும்போது அவன் எவனுமே அந்த இடத்துல இறங்க மாட்டான். ஒரு டாய்லெட் கிளீன் பண்றதுக்கோ மேன்ஹோல் கிளீன் பண்றதுக்கோ எங்கேயுமே இவங்கள மாதிரி ஆட்களை இவங்க அசைன் பண்ண மாட்டானுங்க. சரியா? அதுதான் நம்ம கல்ச்சர்ல இருக்கிற விஷயம். நான் வந்து இந்தியாவில் இருக்கிறத மட்டும் பத்தி பேசல. உலகம் முழுக்க சோசியலி அப்ரஸ்டு கம்யூனிட்டி தான் இந்த வேலையை பார்க்கறதுக்கான சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் டெவலப் ஆகி அதை வந்து மிஷினரிஸ் வந்த பிறகும் நீ வந்து பார்த்தேன்னா இன்னைக்கும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் மேன் ஜாப் அப்படின்னு இருக்குன்ற இடத்துல எல்லாம் ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டி பீப்புள் தான் இன்னைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆப்பிரிக்கால ஸ்லேவரி நடக்குது, காங்கோல பிளாக் ஸ்லேவரி பண்றான். அதுக்குள்ள இருக்க கம்யூனல் டிஃபரன்ஸ் அதுதான் அங்க நடக்குது. அதே மாதிரிதான் இந்தியாவில இருக்க ஜாதி பிரச்சனை. இந்தியாவில இருக்க ஜாதி ரீதியா தான் ஒவ்வொருத்தவங்க மேலையும் என்னென்ன வேலை பார்க்கணுன்றது திணிக்கப்பட்டிருக்கு. அவனோட ப்ரிவிலேஜ் அங்கதான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இங்க சோசியலி எக்கனாமிக்கலி ப்ரிவிலேஜா இருக்கிற ஃபேமிலியில இருக்க விமனு செல்ஃபா சுயமா டிசிஷன் எடுத்து அவங்களுக்கான வாழ்க்கைய தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம இங்க 4 பேருக்காகவே வாழ்ந்து சாக வேண்டிய சூழல் இருக்குன்னா, இந்த மாதிரி சோசியல் ப்ரிவிலேஜும் எக்கனாமிக் ப்ரிவிலேஜும் இல்லாத ஒரு ஃபேமிலியில அந்த பெண்களோட நிலைமை என்னையா இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கியாரா? அதை போய் நீ நேர்ல பார்த்திருக்கியா? அவங்க என்ன வேலை பார்த்திருக்காங்கன்னு தெரியுமா? அந்த குழந்தைங்க அவங்க வீட்டுல சாப்பிடுறாங்களா சாப்பிடலையா, அவங்க படிக்க போயிருக்காங்களா, இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா? இங்க இருக்கிற உனக்கு சோசியலி இருக்கிற ப்ரிவிலேஜ், ஒரு ஆம்பளையா பிறந்தனால உனக்கு ஒரு ப்ரிவிலேஜ், உனக்கு குஞ்சும் கொட்டையும் இருக்கனால உனக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குன்னு முதல்ல புரிஞ்சுட்டு வந்து அதுக்கடுத்து வந்து பேசுறா மயிறு. எந்த ப்ரிவிலேஜையும் அக்னாலேஜ் பண்ணாம நான் வந்து இஷ்டத்துக்கு நான் பேசுவேன், ஆம்பளைங்களுக்கும் கஷ்டம் இருக்குன்னு வந்து பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அவ்வளோ காண்டாகுதுடா அவன் மேல. இந்த வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு வந்து ஒரு பொண்ணோட மெசேஜ் வச்சு, அவங்க ஜாப்காக தேடிக்கிட்டு இருக்கப்ப லிங்க்டின்ல ரெஃபரல் கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க ஒரு ஃப்ரெஷர் இன்னும் அர்ஜென்ட் ஜாப் நீட்ல இருக்கிறாங்க. அது வந்து ஒருத்தர் கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க ஆல்ரெடி ஒர்க் பண்றவங்க கிட்ட. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீட்ல இருக்காங்க, ஹெல்ப்ல இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்க இருக்க ஆண் சமூகம் என்ன பண்ணுது, அந்த பொண்ணை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் யோசிச்சு அவ்வளவு கேவலமான ஒரு கிரீப்பியான ஒரு மெசேஜ் அவன் அனுப்பிச்சிருந்தான். ஸோ இவ்வளோ க்ரீப்பி திங்ஸை டெய்லி ஒரு ரெகுலரான லைஃப் வாழ்ற ஒரு சோஷியல் ப்ரிவிலேஜ் எக்கனாமிக் ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்கிற ஒரு பொண்ணு, ரெகுலரான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒரு நீடுக்காக ஒரு ஹெல்ப்புக்காக ஒரு மென்னை அப்ரோச் பண்ணும் போது இதுதான் நடக்குது. இதெல்லாம் உனக்கு ஆம்பளைங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி, பொண்ணுங்க வாழ்ச்சி ஆம்பளைங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம், பொண்ணுங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ஈஸி. நடைமுறையில டெய்லி நம்ம சாதாரணமாக கடந்து போற கான்வர்சேஷன்லேயே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குடா முட்டா பயில. இதை கூட உனக்கு அக்னாலேஜ் பண்ண தெரியல. ஏன்னா உன்ட்ட வந்து எந்த பொண்ணும் அவங்க பிரச்சனையை பத்தி பேச போறது இல்லை. ஏன்னா உனக்கு அது புரியாது. நீ அவ்வளோ மிசோஜினிஸ்டிக்கான ஆளு. இதை மீறி யாராச்சும் வந்து கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்ன சொல்ல தெரியுமா? இதுக்கு தான் வீட்டை விட்டு வெளியே போக வேணான்றேன், வீட்டுக்குள்ளேயே இருங்க, வேலைக்கு போனால் தானே இந்த பிரச்சனை, வீட்டில் இருந்தீங்களா, சமைச்சு போட்டிங்களா, உங்கள் புருஷன் எப்போ படுக்க கூப்பிட்றாங்க போய் படுத்து எழுந்திரிச்சு வந்தீங்களா, நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க, அதனால தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்பா முட்டா பையில.
அவங்க வந்து நம்ம கிட்ட சொல்கிறதுக்கான ரீசன் வந்து ஏதோ அவங்க சொல்யூஷன் கொடுக்கணும் இல்லை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கேட்கல. அவங்க அதை ஃபேஸ் பண்ணிப்பாங்க, அவங்க தைரியமாக மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவாங்க. அவங்க செல்ஃபாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிக்கணுன்றது தெரியும். ஏதோ ஒரு மூவ் டவுனாக இருக்கும்போது ஏதாச்சும் ஆறுதலாக 4 வார்த்தை எவனாச்சும் சொல்ல மாட்டானா அப்படின்னு வந்து கேட்குறது தான் அதெல்லாம். அது கூட புரிஞ்சுக்காத. அதனால இந்த பொண்ணு உன்ட்ட அதை பத்தி பேசல. ஜென்யூனா ஒரு பொண்ணு கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணனா அவங்க லைஃப்ல இருக்க பிரச்சனையை அவங்க சொல்லுவாங்க. உனக்கு ஒரு சுண்ணி இருக்குல்ல, சுண்ணியும் 2 கொட்டையும் இருக்குல்ல, அதனால உனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. அந்த ப்ரிவிலேஜ் அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆம்பளைங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பேசு. அப்போ முதல்ல நாங்களும் பேசுவோம். அந்த எதையுமே தெரியாம மயிருக்கு வந்துட்டு ஆம்பளைங்க வாழ்க்கை கஷ்டம், பொம்பளைங்க வாழ்க்கை ரொம்ப ஈஸின்னு முட்டாள்தனமா ஒரு அதாவது அணில் சூத்த அளவுக்கு மூளை இருந்தா கூட இதெல்லாம் பேச மாட்டோம். அந்த இடத்துல அந்த வீடியோல கிளைமேக்ஸ்ல என்ன மேட்டர்னா, லைக் வந்து இந்த மாதிரி கஷ்டமான வேலையை பார்த்துட்டு அது வந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக பெண்ணா மாறிட்டான். நம்ம ஊர்ல தலித்து தான்டா வந்து மேன்ஹோல் ஜாபுக்கு அசைன் ஆகுறாங்க. ஓகேவா? அவங்க ஆல்ரெடி ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டி. அந்த அப்ரஸ்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தர் எல்ஜிபிடிக்யூ பெர்சனா தன்னை வெளியே கொண்டு வராங்கன்னா ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்ரஷனோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சும்மா விளையாட்டு போக்குல எல்லாம் இங்க யாரும் வந்து தன்னோட பாலினத்தை மாத்திக்கிறதுக்கோ இதுக்கோ விரும்பல. அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த ஒரு வீடியோல இவனோட கேஸ்டிஸ்ட் பிஹேவியரை காட்டிட்டான், இவனோட என்ன சொல்ல எலைட்டு பூத்தியை காமிச்சிட்டான், அப்புறம் இவனோட குயர்ஃபோபிக்கு காமிச்சிட்டான். இதுக்கு நீ ஆக்சுவலா வெட்கப்படணும், அசிங்கப்படணும். நீ இந்த மொத்த ஒரு போபிக்கான ஒரு சோசியலி இர்ரெஸ்பான்சிபிளான தற்குறித்தனமான ஒரு வீடியோவுக்கு நீ வெளியே மூஞ்சியவே காட்டக்கூடாது இனிமே. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோல நீ அவ்வளவு கேவலமான விஷயங்களை பண்ணி வச்சிருக்க. உன்னோட ப்ரிவிலேஜ் புரிஞ்சுக்கோடா முட்டா பையல அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. லைக் அவ்வளவு ஈஸியா ஒரு கடைசியா வந்துட்டு அவனோட கோயோபோபிக் கேரக்டரையும் காமிச்சுட்டு போயிட்டான். ஒருத்தர் ஆணா இருந்து பெண்ணா மாறுறதுக்கான காரணம் இதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அறிவு இருக்கா? படிச்சிருக்கியா? போய் படிடா. பேசிக்கான ஒரு சில விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கங்கடா, ட்ரை பண்ணுங்கடா. அதை தெரிஞ்சுட்டு வந்து அதை குறை சொல்றதா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்களை பத்தி பேசுறதா இருந்தாலும் பேசுங்க. அவனுக்கு அந்த பிரச்சனையே இருந்தா அதை பத்தி பேசு. அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசு. முட்டா பயல் அவ்வளவு கடுப்பாகுது. சாரி நண்பர்களே, கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இது மட்டும் இல்ல, இவன் வீடியோ போய் பாத்தீங்கன்னா எல்லாமே கழுவி ஊத்துற மாதிரி தான் இருக்கும். ஏதோ 1-2 வீடியோ மட்டும் நடுவில் நல்ல இந்த பாலசினி ஒரு வீடியோ மட்டும் நல்லா போட்டான், அந்த மாதிரிதான் மிச்சம் எல்லாமே. இந்த பாஸ்ட் லைஃப்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேல, அந்த வீடியோவுக்கு தான் உன்னை முதல்ல அடிக்கணும்னு நான் ட்ரை பண்ணி நினைச்சேன். அது டைம் கிடைக்கல. அதையும் அந்த வீடியோ ஓட்டுறேன். ஏன்டா சீட்டிங்கும் பாஸ்ட் லைஃபுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரி தானே நீ? உனக்கு லிட்டரலா நான் சொன்ன எந்த விஷயமும் இது வரைக்கும் உனக்கு புரிய போறது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உனக்கு திட்டணும், அதனால நான் திட்டுறேன். இந்த வீடியோல வந்து தெரியும். ஏன்டா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்து, இப்ப எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. பட் அவங்க சீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சீட் பண்ணிட்டாங்க அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அது என்னோட பிரசன்ட்ல நடந்த ஒரு விஷயம். எனக்கும் அவங்களுக்கும் மியூச்சுவலா நடந்த விஷயம். அந்த விஷயத்துல அவங்க என்னை சீட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அதுல இருந்து அவங்கள விட்டு வெளியே வந்துட்டு நான் மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நுழையிறேன்னு வச்சுப்போம். நுழையும் போது அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்றேன், இந்த மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, நாங்க இந்த மாதிரிலாம் இருந்தோம், பட் அவங்க என்ன சீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, இன்னொருத்த சீட் பண்ணதுக்காக அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த பொண்ணு முட்டாளா இல்லையா? எவ்வளவு கேவலமான விஷயம். சோ இது என்னோட பாஸ்ட் லைஃப். உன் பாஸ்ட் லைஃப்ல வேற ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, நீ அவங்களோட செக்ஷுவலா இன்வால்வ் ஆயிருந்திருக்க, அதனால உன்னை வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு கற்குறித்தனமான கேவலமான ஒரு விஷயம். ஏண்டா நான் இதுக்கு முன்னாடி அது வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், மேரிட் ரிலேஷன்ஷிப்பா இருந்திருக்கலாம். ஆனா அது ஒரு சீட்டிங்கால ஒரு புரிஞ்ச விஷயம். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே இருக்கணுமா? இன்னொருத்தர் வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணுமா? எவ்வளவு கேவலமான விஷயம். அந்த பொண்ணு வந்து திருப்பி என் லைஃப்ல வராங்க அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்ல. ஆல்ரெடி அவங்க நானும் அவங்களும் மியூச்சுவலா ஒருத்தர் மேல நம்பிக்கையோட ஒரு பரஸ்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அவங்க சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க திருப்பி என் லைஃப்ல வந்து அதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. அதை நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். அதை வந்து மன்னிச்சு ஏற்கிற பெருந்தன்மை இருக்கிறவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அண்ட் ஸோ சீட்டிங்க்கும் மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்புக்குமே வேற வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். அது வேற வேற டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணா இங்க வரும். இந்த சீட் பண்ண ஒரு ஃபெல்லோவையும் அண்ட் யாரோ ஒருத்தர், இப்ப நான் வந்து இன்னொருத்தர் லைஃப்குள்ள போகும்போது என் பாஸ்ட் லைஃபையும் நீ ஒரே ஸ்கேல்ல வச்சு பாக்குறேன்னா
வாட் த ஃபக், உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கா, உனக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்கான்னு தான் கேட்கணும். மூளையையும் கழட்டி வச்சிட்டியாடா, இல்ல மூளையை இன்னும் சூத்திர சொல்லி வச்சிருக்கியான்னு தான் கேட்க வேண்டியது. ஏன்டா என்னை கெட்ட வார்த்தை எல்லாம் பேச வைக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பர்களே. இவனை பத்தி ஏன் பேசுறேன்னா, இவன் மேல அவ்வளவு காண்டு இருக்கு, ஆபீஸ்ல வேற அவ்வளவு டென்ஷனா இருந்துச்சு. இது ரெண்டு இணைச்சு மொத்த கடுப்பையும் இங்க வந்து கொட்டிட்டேன். ஆப்வியஸ்லி இவனை இந்த மாதிரி ஆளுங்களை போட்டா எவ்வளவு தூரம் அடிக்க முடியுமோ அடிங்க. நான் மட்டும் பேசுறதுனால இது மாற போறது இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு தற்கூறிங்க. இதுக்கு முன்னாடியே போட்ட அந்த அலிகேட்டர் வீடியோல சிவாங்கின்ற அந்த விஜய் டிவி சீரியல் அந்த அந்த விஜய் டிவில வர அந்த பொண்ணுலாம் கமெண்ட் பண்ணி அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி கமெண்ட்னாலதான் இந்த தற்கூரி இப்படி வீடியோ போடுறான். இவன் இந்த வீடியோ போட்டது மட்டும் இல்லாம இவனுக்கு கம்யூனிட்டி கார்டர்னு ஒரு தற்கூரி அவார்டு வேற கொடுத்துருக்கான். அவன் ஓம் கிரீம் வேற அவார்டு கொடுத்தோம்னா, ஏன்டா ஓம் கிரீம் மாதிரி ஒரு நல்ல ஒரு பாட்காஸ்டர்ஸ்லாம் அவார்டு கொடுத்துட்டு அதே ஈவெண்ட்ல இந்த மாதிரி ஒரு தற்கூரியானுக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்களா? என்னத்தடா உங்களுக்குலாம் சொல்ல. லைக் இந்த மாதிரி சில விஷயங்களால நீங்க என்கரேஜ் ஆயிடுறாங்க. இவங்களை போட்டு எவ்வளவு தூரம் கடுப்பேற்றி இவங்களை எவ்வளவு தூரம் திட்டி இவங்க எல்லாம் பேச விடாம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த சொசைட்டி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸிவ் ஆகிட்டு இருக்கு. பெரியாரு, அம்பேத்கர், இந்த மாதிரி பல ப்ரொக்ரெசிவ் திங்கர்ஸ் இங்க பல விஷயங்களை மாத்தி இருக்கானுங்க. பல விஷயம் மாறிக்கிட்டு வருது. அதுக்கப்புறம் இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் முற்போக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு தற்கூரி 2 மில்லியன் ஃபாலோவர்ஸை தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவனெல்லாம் ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் ஃபெல்லோஸ். இவனை ஃபாலோ பண்றீங்கல்ல தற்கொலையாஸ், நான்லாம் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆண்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி பெண்கள் இனிமே கிடைக்க போறது இல்லை. எல்லாரும் படிச்சு இண்டிபெண்டன்ட் ஆகி பினான்சியலி அவங்களோட செல்ஃப் நீட்ஸை அவங்க பாத்துக்கிற அளவுக்கு இண்டிபெண்டன்ட் ஆயிட்டாங்க. அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நல்ல நிலைமைக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பெண்கள் இனிமே கிடைக்க போறது இல்லை. ஈவன் இந்த அவனோட போஸ்ட்ல போய் கமெண்ட் பண்ணிச்சு சிவாங்கி அக்கா, அந்த அக்கா அவங்க ஒரு செல்ஃப் எஸ்டீமான ஒரு ஆளு, நல்லா பாடுறாங்க. அதுக்கப்புறம் இல்லாம சோசியல் மீடியால ஒரு இன்ஃபுளுசர் ஆயிட்டாங்க. ஒரு டெலிவிஷன் சேனல்ல ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்றவங்க ஆகிட்டாங்க. அவங்க செல்ஃப் எஸ்டீம், அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. மல்டிபிள் பீப்புளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கு. அவங்க இங்க கமெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஆளை அவங்க பர்சனல் லைஃப்ல சூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே இல்லை, நடக்காது. அதே மாதிரிதான் உங்களுக்கும். சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை. 1-2 பொண்ணுங்க தான் அப்படி இருக்கிறாங்க. அவங்களும் காலப்போக்கில் திருந்தி விடுவார்கள். அவங்களும் மாறிடுவாங்க. இங்க இருக்க இன்ஃபுளுசர்ஸ், இங்க இருக்க பெண்ணியவாதிகள் அதை பத்தி நிறைய பேசுறாங்க. அவங்க டெலிவரியில இருந்தால் கூட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரியலைஸ் ஆகி உங்களை கழட்டி விட்டுருவாங்க. உங்களை கூட இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி தற்கொலையானலாம் ஃபாலோ பண்றீங்க. ஸோ பெட்டர் திருந்திடுங்க, இவனை ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் நான் சொல்ல வரேன்.